சிந்தனைக்குரிய சிறுகதைகள். இன்று இடம்பெறுவது உலகின் உயர் உள்ளம். குரு ஒருவர் தம் சீடர்கள் அறியா வண்ணம் வெளியே சென்று வருவார். அவ்வாறு அடிக்கடி குருநாதர் எங்கு செல்கிறார் என அறிய சீடருக்கு அதிக ஆர்வம் ஏற்பட்டது. குருநாதர் தனிமையான இடத்தில் தியானத்தில் ஈடுபடலாம் என்றான் ஒருவன். எங்காவது உண்ணச் செல்வார் என்றான் வேறொருவன். யாரும் அறியா வண்ணம் ஏதாவது ரகசிய கேளிக்கையில் ஈடுபடுகிறாரோ என புரளியை கிளப்பினான் வேறொருவன். ஏன் ஊகம் என அனைவரும் குருவை பின்தொடர புறப்பட்டனர். வெளியேறிய குரு அங்கிருந்த ஒரு சேரி பகுதியின் குடிசைக்குள் நுழைந்தார். அது கண்ணியமான இடம் கிடையாது என பரவலான பேச்சும் நிலவிற்று. சுற்றி இருந்தவர்கள் அனைவரும் ஒரு மாதிரியாக குருநாதரை பார்த்து தங்களுக்குள் நகைத்தனர். அங்கு வந்த சீடர்கள் மறைந்திருந்து குடிசைக்குள் எட்டி பார்த்தனர். உள்ளே கயிற்று கட்டிலில் பெண் ஒருத்தி படுத்து கிடந்தார். அவர் இளம் பெண் அல்ல, வயதான மூதாட்டி. வலுவின்றி படுத்திருந்தார். அந்த அம்மையாரின் படுக்கையை சரி செய்து தூய்மைப்படுத்தி அவருக்கு தூய்மையான ஆடையை உடுத்தி அவருக்கு உணவும் ஊட்டினார் குருநாதர். சீடர்கள் அறியாமல் அவர்களின் கண்கள் கண்ணீர் மல்கிற்று. அனைவருமே தங்களை தாங்களே நிந்தித்துக் கொண்டனர். எவ்வளவு உயர்ந்தவரான குருநாதரை எவ்வளவு தாழ்வாக பேசிவிட்டோம் என மனம் புழுங்கினர். அன்பு வாழும் மானுடர் உடல்தான் ஆலயமாகும். அன்பை சந்தேகிக்கும் எவரின் எண்சான் உடம்பும் தசையால் மூடப்பட்ட வெற்றுடம்பாகும் எனும் உண்மையை தாமதமாக புரிந்து கொண்டனர் சீடர்கள்.